நல்லா பாத்துக்கிட்டா போதும் ப்ரோ. அவங்க எப்படி இருந்தா என்ன? ஆமா ஆமா இல்ல எங்களுக்கும் ஒரு நாள் போக தானே போகுது. ஹேர்ல என்ன இருக்கு? ஏதோ நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க, சங்கல கேட்பாங்களா என்னடி போய் ஒரு முடியலாத பையனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படி அந்த டைம்ல தான் ஃபீல் அப்படி எதனா கேட்டா அவ புருஷனை பத்தி நான் பேசுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த மாப்பிள்ள வந்து நல்லா குடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வர்ற மனைவி வந்து செம்மையா பாத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன். ஆனா மாப்பிள்ள கிட்ட என்ன ஒரு குறைனா முடி இல்ல, தலையில வழுக்க விழுந்துருக்கு. அப்படிப்பட்ட பையனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டீங்களா? மாட்டேனா இல்லைண்ணா, என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்குன்னு ஒரு வெளியே போகும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. பொண்ணுக்கும் பையனுக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கணும்ல. நீங்க ஒரு பையனை வந்து சீரியஸா லவ் பண்றீங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லவ் பண்றீங்க. அந்த பையனை நீங்க லவ் பண்ணும்போது நல்லா முடி எல்லாம் அண்டர்டேக்கர் மாதிரி நிறைய இருக்கு. பட் போக போக ஒரு சொட்டை வளர்ந்துருது. என்ன பண்ணுவீங்க? அப்ப கல்யாணம் பண்ணி போனா ஏன்னா அதான் லவ் பண்ணியாச்சுல்ல. சீரியஸா லவ் பண்றோம்னா அதுக்காக விட்டுட்டு போக முடியாதுல்ல. பண்ணிப்பீங்களா? இந்த பிரச்சனை இல்லையா? முடி இல்ல அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. ஆமாவா? பண்ணிப்பேன். இன்கேஸ் நீங்க லவ் பண்ற பையனா இருந்தாலும் பண்ணிப்பேன். வீட்ல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், லவ் மேரேஜ் பண்ணிப்பேன். லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பீங்க. சரி ஓகே, நீங்க லவ் பண்றீங்க, ரொம்ப சீரியஸா லவ் பண்றீங்க. பையனை லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து நல்ல முடியெல்லாம் வச்சு செம்மையா இருக்காது. பட் ஒரு 2 வருஷம் கழிச்சு முடி ஃபுல்லா கொட்டி போயிருது. இல்ல கொட்டாது. கொட்டாது. ஒரு பாசிட்டிவா போங்க. ஏதோ நேச்சுரல் இன்சிடென்ட்ல கொட்டிருச்சு, சொட்டை விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? அப்படியே தான் இருப்பேன். அப்படியே இருப்பீங்களா? கல்யாணம் பண்ணுவீங்களா? கழட்டி விட்டுருவீங்களா? பிக் வெஜ்பேன். பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. அவரை தான் கல்யாணம் பண்ணுவீங்க. லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிருக்காங்களா? இல்ல எனக்கு தெரியாது மத்தவங்க பத்தி. உங்களோட கருத்து அதான். மத்தவங்க டாபிக் எதுக்கு? முடி கொட்டாலும் நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, அதுதான். ஓகே, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த அண்ணா தான். உங்க பேரு? கௌதம் from behind woods. எனக்கு இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும், எனக்கு இப்படிலாம் லவ் பண்ணணும், அதெல்லாம் இருந்தது ப்ரோ. அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் இருந்தது. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பொண்ணு வந்தால் மட்டும் 90s கிட்ஸு வேறு வழி இல்லை. இப்போ எல்லாம் கமிட் ஆகிட்டாருங்க, நம்ம மட்டும் தனியாக நிற்கிறோம். பார்க்க வேண்டியதாக இருக்கா? அது ஒரு ஃபீலிங் தான், அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அப்புறம் நான் அவளை எப்படிலாம் பார்த்துப்பேன்னு சொன்னேன். வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டான், அது ரொம்ப இருந்துச்சு. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல, ஃப்ரீயாக விட்டேன். நல்ல நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற பொண்ணாக இருந்தால் ஓகே. நம்ம கரெக்டாக நம்மளை பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான். நல்ல ஒரு எப்படி ஒரு தாய் ஸ்தானத்தில் வந்து பார்த்துக்கணும். இந்த காலத்தில் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ட்ரெண்டில் இல்லை, அது வேறு ட்ரெண்டில் இருக்குது. அழகாக இருந்தால் மட்டும் பார்த்தாது ப்ரோ, நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சோல்மேட்டாக இருக்கணும். நானா கமிட்டட் தான். என்ன வயசு ப்ரோ உங்களுக்கு? எங்களுக்குலாம் ஒரு 8-19. நாங்கள்லாம் 10th புக் பண்ணுறோம் ப்ரோ. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அம்மாக்கே தெரியும் ப்ரோ, வீட்டிலலாம் தெரியும் ப்ரோ, வீட்டிலலாம் தெரியும் ப்ரோ. பிஞ்சிலே பழகுதுங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏ பாய் ப்ரோ, இன்ஸ்டால பல்ல இறங்கி உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. கல்யாணம் வேணாம் பிரதர், அதை பண்ணி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. லைஃப் ஃபுல்லாக கல்யாணமே பண்ண மாட்டியா? அப்படி இல்லை பிரதர், 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும், ஜாலியாக இருக்கும். 30 வயசு வரைக்கும் நீ பண்ண மாட்டேன், பொண்ணு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவேன்? கடையிலனா அப்படியே சன்னியாசி வந்துடுறேன், ப்ளே பாயா மாறிடலாம், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை மறக்கிறதுக்கு. மனுஷன் தான் பிரதர். இல்லை பிரதர், ஆல்ரெடி பட்டாச்சு, திருந்திட்டேன். ஆமாம் பிரதர், பைக் இல்லைன்னாங்க, அதுக்கு தான் பைக் வாங்கினேன். பட் அவங்க இல்லை இப்போ. பைக் இல்லைன்னு ஒரு ரீசனாடா? ஆமாம் பிரதர், இன்னொரு பையன் பைக்கோட வந்து ப்ரப்போஸ் பண்ணானா பிரதர். இன்னொரு பையன் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு நம்மள வேணான்னு